வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன்விளை பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் மூலம் கேலமங்கலம் வட்டாரத்தில் தோட்டக்கலை துறையின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகின்றார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கேலமங்கலம் வட்டார தோட்டக்கலை துறை உதவி இயக்குனர் வெங்கட ராஜேந்திர ரெட்டி அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சிரோகி ஆட்டை கொண்டு நாட்டின ஆடுகளின் உற்பத்தி மேம்பாடு குறித்து திண்டுக்கல் மாவட்டம் சின்னப்பரம் கிராம வேளாண்மையாளர் எம் ரெஜினா தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் விழுப்புரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மாநில அளவிலான வேளாண் மண்டலங்களுக்கான சராசரி வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண் அறிவியல் நிலையம் மகளிர் மேம்பாட்டிற்காக கால்நடை வளர்ப்பில் புது இன கால்நடைகளை அறிமுகப்படுத்தி அதற்கான பயிற்சிகளையும் அளித்து வருகின்றது. திண்டுக்கல் மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையம் சிரோகி ஆட்டினத்தை அறிமுகப்படுத்தியதால் இனப்பெருக்கம் அதிகரித்து நாட்டின ஆடுகளின் உற்பத்தி மேம்படுவதால் பண்ணையாளர்கள் அதிக லாபத்தை ஈட்டுகின்றனர். சிரோகி ஆட்டை கொண்டு நாட்டின ஆடுகளின் மேம்பாடு குறித்து திண்டுக்கல் மாவட்டம் சின்னப்பரம் கிராம வேளாண்மையாளர் எம் ரெஜினா தரும் தகவல்கள். காந்தி கிராம மீட்டிங் போனோம். மேடம் தொட்டியாடி வளர்க்கலான்னு மீட்டிங் போட்டாங்க. அப்புறம் பழையபடி செட் அடிக்கணுன்னாங்க. செட்டு இங்கே ஒரு செட்டு இல்லை, அந்த படம் போட்டு காட்டினாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. அதே மாதிரி அடித்தேன். மேடம் கிடா கொடுத்தாங்க. வளர்த்துக்கிட்டு ஆடு இருக்குது. இப்போ வந்து 10 உருப்படி இருக்குது. இப்போ இந்த கிடாய்க்கு இந்த சிரோய்க்கு போட்டது வந்து 3 குட்டி போட்டிருக்குது. இப்போ ஒரு ஆடு சனைக்கு போட்டிருக்குறோம். பக்கத்தில் ஒரு ஆடு போட்டிருக்குறோம். அவ்வளோதான். ஆடு தான் செலவு கம்மியாக வருது, வருமானம் கூட கிடைக்கும். ஒரு குட்டி 4000 ரூபாய்க்கு போச்சுன்னா 4 மாதத்தில் 4000 ரூபாய்க்கு போகுது. அப்போ ஆடு தான் லாபம். அடத்தீவனம் இது சத்துப்புல் போடுறோம், சோளத்தட்டை எல்லாமே கொடுக்குறோம். அடத்தீனி எல்லாமே ஃபுல்லாக கொடுக்குறோம். நல்லா சாப்பிடுது. முன்னுக்க வந்து வச்சிருந்த ஆட்டுக்கு ஒரு குட்டி தான் போடும். இப்போ வந்து இந்த சிறவி வந்ததுலேருந்து 2 குட்டி 3 குட்டி ஓடுது ஆடு. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்குது. இது அதிக லாபமாக தெரியுது. மேலும் விவரங்களுக்கு எம் ரெஜினா அவர்களை 08940588065 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். மண்டல வாரியான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு.
மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூரில் வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 81 முதல் 85% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 62 முதல் 66% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 15 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் 5 நாட்களுக்கு லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வானம் அதிக மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குறுவை நெற்பயிருக்கு மேலூரமாக நைட்ரஜனை மண்ணில் இட்டால் பலன் தராது. எனவே 1% யூரியாவை இலை வழி ஊட்டமாக தெளிக்கவும். தற்பொழுது வானம் அதிக மேகமூட்டம் மற்றும் அதிக காற்றின் ஈரப்பதமும் கொண்ட காரணத்தால் மஞ்சளில் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே 25 நாட்கள் இடைவெளியில் 2 முறை போராக்ஸ், ஃபெரஸ் சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட் மற்றும் யூரியா ஆகியவற்றை ஒவ்வொன்றும் 1 ஹெக்டருக்கு 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். குளிர்கால கம்போடியா பருத்தி விதைப்பை தொடரவும். தற்பொழுது நிலவும் வானிலையால் கால்நடைகளுக்கு சுத்தமான குடிநீர் அளிக்கவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 44 முதல் 78% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 8 கிலோமீட்டர் முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. சம்பா வயல்களில் நேரடி விதைப்பு செய்யும் முன் விதைகளை சூடோமோனாஸ் என்ற எதிர் உயிரியினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். இதனால் விதைகளின் முளைப்பு திறன் மற்றும் வீரியத்தன்மை அதிகரிக்கும். விதைகள் மூலம் பரவக்கூடிய நோய் கிருமிகள் அழிந்துவிடும். சம்பா நாற்றங்கால் தயார் செய்ய ஏக்கருக்கு 8 சென்ட் பாத்தியில் 400 கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் கலந்து இட்டு நாற்றங்கால் தயார் செய்யவும். சம்பா நாற்றங்காலில் 1 சென்ட்டுக்கு 2 கிலோ வீதம் DAP மேலுரமாக இட வேண்டும். நேரடி விதைப்பு செய்த நெல் வயல்களில் பயிர் முளைத்த 3 முதல் 4 தினங்களுக்குள் ஏக்கருக்கு பென்டிமெத்தலின் 1 லிட்டர் அல்லது பிரிட்டிலாக்ளோர் மற்றும் சேப்னர் 500 மில்லி என்ற அளவில் விதை முளைக்க போதுமான மழை பெய்த உடனேயே தெளித்து களையை கட்டுப்படுத்தலாம். தெற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வானம் மிதமான மேகமூட்டத்துடன் காணப்படும். தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 48 முதல் 78% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 2 கிலோமீட்டர் முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் தினங்களில் வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் முதிர்ச்சி பருவத்தில் உள்ள நெற்பயிரை அறுவடை செய்யவும். 80% கதிர்கள் மஞ்சள் நிறமடைதல் மற்றும் மிகவும் முதிர்ச்சியடைந்த தூரின் கதிரின் அடிப்பகுதியில் உள்ள பெரும்பாலான மணிகள் கடின தன்மையுடன் காணப்படுதல் ஆகியவை பயிர் அறுவடைக்கு தயாராக உள்ளதை குறிக்கும். அறுவடை செய்து கதிரடித்து மணிகளை தூற்றி பின்பு 12% ஈரப்பதத்திற்கு உலர வைத்து சேமிக்கவும். மிளகாயில் காய் பிடித்தலை மேம்படுத்த NAA என்ற வளர்ச்சி ஊக்கியை 1 லிட்டருக்கு 10 மில்லிகிராம் என்ற அளவிலும் ட்ரையாகாண்டனால் என்ற வளர்ச்சி ஊக்கியை 1.25 மில்லிகிராம் என்ற அளவிலும் கலந்து தெளிக்கவும். வாழையில் முக்கியமான பருவமான குலை தள்ளும் பருவத்தில் களைகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் பக்க கன்றுகளை அகற்றுதல் ஆகியவை மிக இன்றியமையாததாகும். மண்ணில் காற்றோட்டத்தை மேம்படுத்துவதற்காக மண்வெட்டி கொண்டு மண்ணை கிளறிவிட்டு பின்பு மண் அணைக்கவும். சொட்டு நீர் பாசனம் மூலமாக மரத்திற்கு நாள் ஒன்றுக்கு 20 லிட்டர் என்ற அளவில் நீர் பாசனம் செய்யவும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும்
இரவு நேர வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 88 முதல் 92% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மாவட்டத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் வாரத்தில் வரக்கூடிய மழையை பயன்படுத்தி உருளைக்கிழங்கு பயிரில் விதைப்பின் போதும் 30ஆம் நாளிலும் 130 கிலோ யூரியா, 660 கிலோ சூப்பர் பாஸ்பேட் இட வேண்டும். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வானம் மேகமூட்டத்துடன் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 85% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகமானது 5 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் தற்காலிகமாக குறைந்துள்ளதால் வானிலை லேசான மேகமூட்டத்துடன் மற்றும் மழையற்ற தன்மையும் கொண்டதாக இருக்கும். இதனால் குறைந்த வெப்ப அளவுகள் மீண்டும் அதிகரித்து காணப்படும். ஆடி புரட்டாசி பட்டத்தில் மானாவாரியில் தீவன சோளம் சாகுபடி செய்ய விரும்பும் விவசாயிகள் மருதாம்பு தீவன சோளமான கோஎஃப்எஸ் 29 தீவன சோளத்தை விதைப்பு செய்யலாம். வரிசை நடவிற்கு ஏக்கருக்கு 2 கிலோ விதையும் தெளிப்பு செய்வதற்கு 4 கிலோ விதையும் தேவைப்படுகிறது. இந்த ரகம் வறட்சியினை தாங்கி வளர்வதுடன் பசுந்தீவனம் மற்றும் உலர் தீவனமாகவும் பயன்படுத்தலாம். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும் இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 62 முதல் 90%ஆகவும் காற்றின் வேகம் 3 கிலோமீட்டர் முதல் 6 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மழை எதிர்பார்க்கப்படுவதால் கால்நடை குடில்களின் அருகில் நீர் தேங்குவதை தவிர்ப்பதன் மூலம் நோய் பரப்பும் பூச்சிகள் உருவாவதை தடுக்கலாம். புதியதாக வளர்ந்த புற்களை இளம் கன்றுகள் மேயும் போது கழிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது. அத்தருணத்தில் அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி அதற்கு தேவையான மருந்தினை அளிக்க வேண்டும். நெல்லில் பாக்டீரியா இலை அழுகல் நோயை கட்டுப்படுத்த 2.5 கிராம் காப்பர் ஹைட்ராக்சைடை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். காய்கறிகளில் தென்படும் இலைக்கோட்டு நோயை கட்டுப்படுத்த 5% வேப்பம் விதைச்சாறு தெளிக்கவும். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 92% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வறண்ட வானிலை காரணத்தினால் அறுவடைக்கு தயாராக உள்ள கிராம்பினை அறுவடை செய்து பிரித்து எடுக்கவும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422661139. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 இருந்து 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும்.
சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. ஐ புதுக்கொடை. அம்மம்மா இங்க பாரு பாரேன், அப்பா புதுக்கொடை வாங்கிட்டு வந்திருக்காரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இனிமே நீ மழையில நனைய மாட்ட. இந்தா இதை பிடி. இது நம்ம வீட்டுக்கான கொடை, நம்ம விவசாயத்துக்கான கொடை, நம்ம எதிர்கால பாதுகாப்புக்கான கொடை. என்ன சொல்றீங்க? அட கடவுளே, இது பயிர் காப்பீடுமா. பயிருக்கு வறட்சி, வெள்ளம், புயல், பூச்சி அப்புறம் நோய் தாக்கிச்சேன்னா அரசோட இந்த திட்டத்துல பயிருக்கு நஷ்டஈடு கிடைக்கும். காப்பீட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு? ரொம்ப கம்மி. பிரீமியம் கட்டுறதுல கவர்மெண்டே பண உதவி செய்யுது. தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், மாற்றி அமைக்கப்பட்ட வேளாண் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், தென்னை மற்றும் எண்ணெய் பனை காப்பீட்டு திட்டம் ஆகியன செயல்படுத்தப்படுகின்றன. பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு தங்கள் வட்டார விவசாய அலுவலர், வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது அருகாமையில் உள்ள வணிக வங்கி கிளையினை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 1801801551 எண்ணிலும் www.farmer.gov.in இணையதளத்தையும் பாருங்கள். அட, இந்த கூட ரொம்ப நல்லா இருக்கே. பயிர் காப்பீட்டு திட்டத்தினால் பயனடையுங்கள், எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் விழுப்புரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 12 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 4 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 15 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சௌச்சவ் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 35 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 40 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மாநில அளவிலான வேளாண் மண்டலங்களுக்கான சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 54%, காற்றின் வேகம் மணிக்கு 7 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 22%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31 டிகிரி செல்சியஸாகவும், சூரிய கதிர்வீச்சு 173 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1210 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடமேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் போன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க.
ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிடுது. அப்படியா? ஆமா, இப்போ அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போது லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். தேசிய தோட்டக்கலை இயக்கம் 2008ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சிறு குறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக பல்வேறு புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி மாநில அரசு தோட்டக்கலைத்துறை மூலம் செயல்படுத்தி வருகின்றது. பசுமை குடிலுக்கு தேவையான இடுபொருட்கள் மற்றும் பசுமை குடில் அமைக்க தேவையான மானியங்களை தேசிய தோட்டக்கலை இயக்கம் தமிழக அரசின் தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு அளித்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் மூலம் கேலமங்கலம் வட்டாரத்தில் தோட்டக்கலை துறையின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகின்றார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கேலமங்கலம் வட்டார தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் வெங்கட ராஜேந்திர ரெட்டி அவர்கள். இந்த பிளாக்கு கிட்டத்தட்ட 3000 அடி, அதாவது சீ லெவல் மீன் சீ லெவல்லேருந்து 3000 அடிக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் சப் ட்ராபிக்கல் கிளைமேட்டு. ஆவரேஜ் ரெயின்ஃபால் வந்து 670 mm to 800 mm வந்து இங்கே பெய்யுங்க. இங்கே வந்து இந்த ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் வந்து புதுசு இல்லைங்க. கிட்டத்தட்ட 1995லேருந்து இங்கே வந்து இந்த ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் வந்து நம்ம கார்பரேட் செக்டர்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ அதை வந்து மாடிஃபை பண்ணி இந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு வந்து நம்ம சின்ன சின்ன ஹோல்டிங்ஸில் வந்து மினிமம் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் மீட்டர்ஸில் பண்ணுற மாதிரி இந்த நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் வந்து கொண்டு வந்தானுங்க. இந்த இது வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வந்து நல்ல பலனடைகிற மாதிரி இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஃபார்முலேட் பண்ணி நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் மூலமாக வந்து இது வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. இங்கே பெரும்பாலும் வந்து ரோசஸ்ஸு, கேப்சிகம், ஜெர்பரா, கார்னேஷன் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கானுங்க. கிட்டத்தட்ட ஒரு இப்போ வந்து நம்ம 4000 ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு வந்து நாங்கள் சப்சிடி கொடுக்குறதுக்கு வந்து எங்களுக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார்மர் வந்து 4000 ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு வந்து சப்சிடி வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குங்க. 4000 ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 18,70,000 ரூபா வரைக்கும் வந்து நாங்கள் வந்து சப்சிடி கொடுக்கலாங்க. அதில் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் எரெக்ட் பண்ணி எங்ககிட்ட வந்து ஒர்க் ஆர்டர் வாங்கிட்டு க்ரீன் ஹவுஸ் வந்து எரெக்ட் பண்ணுவானுங்க. அப்புறம் நாங்கள் வந்து ஆஸ் பர் தி NHM கைட்லைன்ஸ் இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் டீம் வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து நாங்கள் த்ரூ கலெக்டர் மூலமாக சப்சிடி ரிலீஸ் பண்ணுறோங்க. இந்த ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இந்த பிளான்டிங் மெட்டீரியல் கூட வந்து நம்ம சப்சிடி கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்கறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்க. கேப்சிகம் வந்து கிட்டத்தட்ட பிளான்டிங் மெட்டீரியலுக்கு வந்து ஒரு 1000 ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு வந்து ஒரு 70,000 ரூபா வரைக்கும் சப்சிடி கொடுக்கலாங்க. அதாவது ரோசஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் வரைக்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு வந்து சப்சிடி கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்குங்க. இந்த ஃப்ளவர்ஸ் வந்து லோக்கல் மார்க்கெட்டில் விற்கிறானுங்க, மற்ற மெட்ரோஸ்க்கு போகுதுங்க. இவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ஒரு ஸ்டெம்க்கு வந்து ₹1 வருதுங்க. அது வந்து மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட ₹2, ₹2.50, ₹3, ₹5, ₹8 வரைக்கும் போகுதுங்க வேலண்டைன் டே அப்போ. ஸோ ஒரு 1000 ஸ்கொயர் மீட்டரில் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா செலவு போய் ஒரு ₹50,000 வரைக்கும் வந்து அதாவது ப்ராஃபிட் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இதில் மெயின் வந்து நல்ல ஈடுபாடு இருக்கானுங்க. அதாவது ஃபேமிலி, ஒய்ஃபு, ஹஸ்பண்டு ப்ளஸ் வந்து யாராவது நம்ம நல்லா வேலை செய்கிறவங்க வச்சுக்கிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த இதில் உட்காந்துக்கிட்டு நல்லா 100% வந்து மோட்டிவேஷனோட வேலை செஞ்சால் ரொம்ப நல்லா செய்யலைங்க. கேப்சிகம் கூட ரொம்ப நல்லா போய்ட்டுருக்குங்க. கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் வந்து கிட்டத்தட்ட ₹45 கிடைக்குதுங்க ஒரு கேஜி கேப்சிகம்க்கு நல்லா பண்ணிங்கன்னா. ஒரு ஏக்கரில் அதாவது ஒரு சில பேர் ஏக்கர் போடுறாங்க, ஏக்கர்னு 4,000 ஸ்கொயர் மீட்டர் போடுறாங்க, சில பேர் வந்து 1000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் போடுறாங்க. ஒரு ஏக்கர் கேப்சிகம் நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 18,000 to 20 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது உங்களோட செலவு போய்
அப்புறம் வந்து இந்த கார்னேஷன் கூட ரொம்ப நல்லா இன்டென்சிவாக பண்ணுறானுங்க. அதாவது இந்த ரிட்டையர்ட் டீச்சர்ஸு அப்புறம் கொஞ்சம் நல்லா படித்தவங்க எல்லாமே கார்னேஷன் நல்லா பண்ணிடுறானுங்க. 1 ஏக்கர் கார்னேஷன் வந்து ஒழுங்காக பண்ணி நல்லா, அதாவது குவாலிட்டி நல்லா வந்து நல்லா மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 25 லட்ச ரூபா வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ப்ராஃபிட் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல வகையில் வந்து இந்த நம்ம நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் மூலமாக இங்கே இருக்கிற அந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் நல்லா அந்த வாய்ப்புகள் வந்து நல்லா பயன்படுத்தி ரொம்ப நல்லா முன்னேறிட்டு இருக்கானுங்க. இப்போது எந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் போனாலும் கூட, எங்கே எந்த வீட்டு ஃபங்க்ஷன் எங்கே போனாலும் கூட இந்த ஃப்ளவர் டெக்கரேட்டர் வர வச்சு இந்த பூக்கள் மூலமாக வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணி நல்லா, அதாவது அவங்க வந்து அந்த அக்கேஷன் வந்து ரொம்ப நல்லா கொண்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஒரு வேல்யூ அடிஷன். இந்த பிளாக்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபாய் வரைக்கும் நாங்கள் வந்து இந்த சப்சிடிஸ் வந்து கொடுக்குறோங்க. இதில் மெயின் வந்து இந்த ஃப்ரீ ட்ரிப்புங்க. இந்த ஃப்ரீ ட்ரிப் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்மர் வந்து ஸ்மால் ஃபார்மர் வந்து ஒரு 5 ஏக்கர் வரைக்கும் வந்து ஆயில் பண்ணிக்கலாங்க. அதாவது இது ரொம்ப நல்ல திட்டம். அந்த ஃப்ரீ ட்ரிப் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த காய்கறி விலை வந்து ரொம்ப அதிகமாக ஏறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்குங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரீ ட்ரிப் அவாய்ட் பண்ணிட்டாங்க. இந்த மேலும் இந்த நல்ல படித்த இளைஞர் வந்து இந்த ஹார்டிகல்ச்சர் மூலமாக அந்த ஹைடெக் ஃபார்மிங் பண்ணுறது வந்து வந்துட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த டெக்னிக்கல் அட்வைஸ் மற்றும் இந்த மற்ற, அதாவது சப்சிடி வாங்குறதுக்கு எந்த மாதிரி அப்ளிகேஷன் கொடுக்கணும் அதெல்லாம் நாங்கள் சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் அதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து திரும்பி வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து நல்லா அவைல் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து மேலும் வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்பவுமே நாங்கள் தயாராக இருக்கோங்க. மேலும் விவரம் பெற வெங்கட ராஜேந்திர ரெட்டி அவர்களை 0424275778 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 28/8/2015 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. சிறு தானியங்களிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு குறித்து திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி கிராம வேளாண்மையாளர் எஸ் காயத்ரி மற்றும் ஆர் பிரதீபாராஜன் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். புறக்கடை கோழி வளர்ப்பில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பராமரிப்பு மற்றும் விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் வினோதினி அவர்கள் தரும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உழவர் சேவையில் இஃப்கோ நிறுவனத்தின் பங்கு குறித்து இஃப்கோ நிறுவன மேலாளர் பி மதியழகன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். www.ddpodigai.org.in உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.